வணக்கம் குழந்தைங்களா. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். சிங்கமும் ஆடும் பற்றிய கதை. இந்த கதையில் ஒரு குட்டி ஆடு இருந்துச்சாம். அது ரொம்ப அழகாக கருப்பு கலராக இருக்குமா. அந்த ஆடு நல்லா விளையாடிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆட்டு வச்சிருக்க ஆட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார், எல்லா ஆட்டையும் எடுத்துட்டு ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு காடு பக்கமாக இருக்கிற ஒரு பெரிய பரந்த வெளியில் சாப்பிடட்டும் அப்படின்னு ஆடெல்லாம் விட்டுட்டாராம். அப்புறம் என்ன பண்ணுச்சு, அந்த குட்டி ஆடு அம்மாவோட சேர்ந்து அங்கே இருக்கிற புல்லெல்லாம் அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். அப்படி சாப்பிட்டே இருக்கும்போது அது தண்ணியே அறியாமல் என்ன பண்ணுச்சான், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து அந்த சாப்பிட்ற வேகத்தில் ஏதோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சு 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 ரொம்ப தூரம் போயிடுச்சான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா அவங்க பின்னாடி யாருமே இல்லையா. ஆஹா, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னே அந்த ஆட்டுக்கே தெரியலையாம். என்னடா, நம்ம அம்மா பேச்சு கேட்காம நம்ம அப்படியே இங்கே ரொம்ப தூரம் சாப்பிட்டுட்டே வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு அந்த குட்டி ஆடு யோசிச்சுட்டு இருந்துச்சான். யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே பார்த்தா அப்படியே இருட்டிருச்சான். என்னடா இப்படி இருட்டிட்டு போகிறதே அப்படின்னு நினச்சிட்டு அந்த குட்டி ஆடு என்ன பண்ணுச்சான், ஏதாவது ஒரு பக்கம் நடந்து போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நடந்து போயிட்டே இருக்கும்போது நல்லா இருட்டாயிருச்சு. ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துச்சான். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு அழுக வந்துச்சான். அம்மாவில்ல, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அழுக ஆரம்பிச்சிச்சான். அப்படி இருந்தும் அழுகையை அடக்கிட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த குட்டியாடு என்ன பண்ணிச்சான், ஏதாவது ஒரு இடம் இருக்கா, நம்ம அப்படியே அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இடத்த தேடிச்சான். அப்படி இடம் தேடும்போது ஒரு குகை அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே போய் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஆடு குகைக்குள்ளே போய் இருந்துருச்சான். அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சான் ஆடு. தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு அந்த ஆட்டுக்கு, என்னடா ஒரு சவுண்டு வருதே அப்படின்னு பார்த்துச்சான். இன்னொரு தடவை சவுண்டு வந்துச்சான். என்ன சவுண்டுன்னு ஆட்டுக்கு நல்லா தெரிஞ்சிச்சா, அது ஒரு சிங்கத்தோட சவுண்டு. ஆஹா, சிங்கம் வந்துட்டு இருக்கே, சிங்கத்தோட குகையில் போய் நான் வந்துட்டேனோ அப்படின்னு நினச்சி அந்த ஆட்டுக்கு சந்தேகம் வந்துருச்சா. ஆஹா, நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம வெளியில் போனாலும் சிங்கம் நம்மளை சாப்பிட்றோம், சிங்கம் உள்ளே வந்தும் நம்மளை சாப்பிட்றோம், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஆட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுக வர ஆரம்பிச்சிச்சான். அப்போ இன்னும் ரொம்ப பக்கத்தில் சவுண்டு கேட்டுச்சான், சிங்கம் வர்ற மாதிரி. அப்போ அந்த செகண்டில் குட்டி ஆடு என்ன பண்ணுச்சான், நம்ம இப்போ அழுதுட்டு மே அப்படி ஏதாவது கத்துனோன்னா நம்மளை சிங்கம் கடிச்சிரும், அதனால் நம்ம வாய்ஸை மாற்றி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த தைரியமாக அந்த ஆடு என்ன பண்ணுச்சான், அந்த சிங்கம் வந்ததும் தைரியமாக உட்காந்துட்டு இருந்துச்சான். சிங்கம் வந்துச்சான் குகைக்கு பக்கத்தில் எட்டி பார்த்தா, ஏன்னா இருட்டாக இருக்குல்ல, எட்டி பார்த்தா ஏதோ ஒன்று உள்ளே இருக்கிற மாதிரி சிங்கத்துக்கு தெரியுதான். ஆனால் என்னன்னு சிங்கத்தால் கண்டுபிடிக்க முடியலையா. சிங்கம் என்ன பண்ணுச்சான், ஒரு பாட்டு பாடி, யாருடா கால் வைத்தவன் என் குகைக்குள்ளே, பாருடா இப்போது ஓரரை அரைந்துன்னை, பாருடா இப்போது ஓரரை அடைந்துன்னை, படக்கென்று பிடித்து அடித்து கடித்து உண்பேன். யாரா என் குகைக்குள்ள காலை வச்சது, இரு, நான் உன்னை அடிச்சு கடிச்சு சாப்பிட்றேன். அப்படியே அடிச்சு கடிச்சு உண்டுன்னு சொன்னதும் ஆட்டுக்கு மறுபடியும் தைரியம் கொஞ்சம் குறைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சா, குட்டி ஆடுல. ஆஹா அப்படின்னு. ஆனால் ஆடு நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு குரலை மாற்றிக்கிட்டு, பயலே யாருடா, என்னை பார்த்திருப்பவன் போல ஆத்திரமாய் பேச, பயலே யாருடா, 100 யானையும் 200 வேங்கையும் ஒரு நாளுக்கு உணவாக உண்பவன் நான் என்று மரியாதை தெரியாத மதிகெட்ட சிங்கமே அப்படின்னு சொன்னதும் சிங்கத்துக்கு கொஞ்சம் ஆஹா, என்னடா ஏதோ ஒன்று இப்படி பேசுதே, என்ன நம்ம குகைக்குள்ள வந்திருக்குன்னு அது கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிச்சான். ஒரு நாளைக்கு 100 யானை 200 வேங்க நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் தெரியாம சிங்கமே நீ என்கிட்ட பேசுறியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு குட்டி ஆடு ரொம்ப குரலை மாற்றிக்கிட்டு தைரியமாக பேசவும் அந்த சிங்கத்தை, ஆஹா, ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிடுது, அப்போ எவ்வளோ பெரிய மிருகமாக இருக்கும், அப்படியோ நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு மனசில் நினச்சி சிங்கம் பயந்து ஓடிடுச்சான். அப்படி ஓடிட்டே இருக்கான் சிங்கம், ஓடிட்டே இருக்கான்.
அப்போ ஓடிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் ஓடினதுக்கப்புறம் நரி வந்து அவங்க குகையிலேருந்து எட்டி பார்த்துச்சான். என்னடா யாரோ வேகமாக ஓடுற சவுண்டு கேட்குது, யாருன்னு எட்டி பார்த்தா சிங்கம் ஓடுதான். நரி என்ன பண்ணுச்சா, சிங்கம் நில்லு நான் வரேன் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். சிங்கமும் நரி கூப்பிட்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே மூச்சு வாங்குது. சிங்கத்துக்கு ரொம்ப தூரம் ஓடி வந்துருச்சுல, அதான் மூச்சு வாங்குது. அப்படியே மூச்சு வாங்கினதும் நின்றுக்கிட்டு நரி போய், என்ன சிங்கம் நீ இப்படி ஓடிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை இல்லை, நான் வந்து என் குகையில் போய் தங்கலாம் அப்படின்னு குகை போனேன்னா அங்கே பார்த்தா பெரிய மிருகம் இருக்குது, கட்ட குரலா 100 யானை 200 வேங்க சாப்பிடுமா. எவ்வளோ பெரிய மிருகம் குகைக்குள்ளே வந்துருச்சு. இப்போ போய் நான் குகையில் உள்ளே போனால் அது என்னை கடிச்சு சாப்பிட்ரும். அதனால தான் நான் வேற எங்கேயாவது போகிறேன்ப்பா, நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அச்சச்ச இப்படிலாம் இருக்காது சிங்கம், கண்டிப்பாக இருக்காது, வா நம்ம போய் உன் குகையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நரி சொன்னிச்சான். இல்லை நான் வரவே மாட்டேன் போ அப்படின்னு சிங்கம் சொன்னிச்சான். நரி இல்லை இல்லை நம்ம போய் பார்க்கலாம், நீ இதுக்கெல்லாம் பயப்படா, நீ எல்லாம் சிங்க ராஜா இல்லை, பயப்படக்கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமும் நரியும் போகலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அதுக்குமே சிங்கத்துக்கு ஒரு பயம். நரி என்ன பண்ணும், எப்போவுமே குழந்தைங்களுக்கு தெரியல, தந்திரக்கார நரி அப்படின்னு நினச்சி சிங்கம், இல்லை இல்லை நீ என்னை ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவ, அந்த மிருகத்திட்ட நீ என்னை சாப்பிட வச்சுட்டு நீ ஏதாவது பண்ணிடுவ, சரி உனக்கு சந்தேகமாக தானே இருக்குது, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், உன் வாழையும் என் வாழையும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வாழையும் கட்டிக்கிட்டாங்களாம். இப்போ நீ ஓடினாலும் நான் விழுந்துருவேன், நான் ஓடினாலும் நீ விழுந்துருவேன். இப்போ வந்து யார் ஓடினாலும் இன்னொருத்தவங்களும் கூடவே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிங்கம் மனசில் தைரியமாக வந்து நரியோட போயிருச்சான். சிங்க குகைக்கு 2 பேரும் நடந்து போகிறாங்க. அப்போ குட்டி ஆடு உள்ளே இருக்குல்ல குகைக்குள்ள, மறுபடியும் சிங்கமும் நரியும் இப்படி நடந்து வர சத்தம் கேட்டதும் அப்படின்னு குட்டி ஆடு எட்டி பார்த்துச்சான். எட்டி பார்த்தா நரியும் சிங்கமும் வர்றது குட்டி ஆட்டுக்கு தெரிஞ்சிச்சு. ஆஹா என்னடா பண்றது, மறுபடியும் ஆடு அப்படின்னு குரலை மாத்திட்டு, மந்திரி தொழிலுக்கேற்ற தந்திரம் தெரிந்த நரி வந்திட்டார், உணவு தந்திட்டார், கொண்டாடா உனக்கு பங்குடா அப்படின்னு பாடிடுச்சான். என்ன பாடுது, மந்திரி தொழிலுக்கேற்ற தந்திரம் தெரிஞ்ச நரி வந்துட்டாரு, எனக்கு உணவு தந்துட்டாரு, கொண்டு வா சிங்கத்தை கொண்டு வா, நான் உனக்கு பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு பாட்டு பாடினதும் மறுபடி சிங்கத்துக்கு வயிற்ற கலக்கி பயம் வந்துருச்சான். சிங்கம் என்ன பண்ணுச்சு, வேகமாக ஓடிச்சான். இப்போ சிங்கம் ஓடினா என்ன ஆகும், நரியும் ஓடும். இப்போ நரி என்ன பண்ணுச்சு, நீ என்னை இழுத்து விழ வைக்கிறியா அப்படின்னு நரி வேகமாக ஓடிச்சான். சிங்கம் விழுந்துருச்சா. இப்படியே மாறி மாறி ஓடி 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 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்களாம், எங்கேயோ போயிட்டாங்களாம். குட்டி ஆடு அப்புறமா காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடா போகலாம் அப்படின்னு ஒரு வழியா அவங்க அம்மா எல்லாம் இருக்கிற இடத்து குட்டி ஆடு போயிருச்சான். அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க அம்மாட்ட போய் நடந்தது எல்லாம் சொன்னிச்சான். அவங்க அம்மா அப்போ என்ன சொன்னாங்களாம், குட்டியாடு நீ ரொம்ப தைரியமாக ஒரு வேலையை பார்த்துருக்க, இப்படி தைரியமாக இருந்தால் தான் நீ உன்னை காப்பாற்றிக்க முடியும். ஸோ எந்த விஷயத்துலேயும் தைரியம் இருக்கணும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அதையும் கவனிக்கணும். நம்ம அம்மா அப்பா பக்கத்தில் இருக்காங்களா, நம்ம எப்படி இருக்கோம் அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம பண்ணணும். சரிங்களா குழந்தைங்களா? இப்போ இதில் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு சில நேரங்களில் வந்து ஆபத்துக்கள் வரத்து தான் செய்யும். அப்போ நம்ம அந்த ஆபத்துக்காக பயந்து இருந்தோம்னா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதே டைமு நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு தைரியமாக இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஆபத்துலேருந்து மீண்டு வர முடியும். நீங்களும் கண்டிப்பாக இப்படி இருக்கணும். சரிங்களா? நம்ம இனிமேல் இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய்.